வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் உங்கள் SRVTWIZ. நம்ம ரொம்ப நாளாகவே ஒழுங்காக வீடியோ போடுறதில்ல. எதனாலனா நிறைய ப்ராப்ளம்ஸ், அதனால் வீடியோ போடுறதில்ல. இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேசர் ஃபோன் பற்றி. ரேசர்னோடனே ரேசர் தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஃபோன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மோட்டோ தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஃபோன் பேர் அவங்க ரேசர்னு வச்சுருக்காங்க. அதாவது RAZR அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, அதை பற்றி பேசுகிற அளவுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபோல்டு ஃபோன் இந்த சென்ஸ் இது டச் தான் ஃபுல். நீங்கள் இப்படி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதையே மேலேருந்து இப்படி மடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டு ஃபோன்லேயே இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஃபோல்டு ஃபோனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு மேபி ஃப்யூச்சரில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் வந்தாலும் வரலாம். ஸோ அதுக்கு இது நியூ இனோவேஷன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஸ்பெக்ஸ், இதை பற்றி ப்ரைஸிங்ஸ், லான்ச் டேட் அதெல்லாம் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நான் போடுற வீடியோக்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் ஃபோல்டு ஃபோன். அதனால தான் இது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது இப்போ. பட் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இப்போ வந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஃபோல்டு ஃபோன் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா சாம்சங் ஃபோல்டு விட்டாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் காப்பி அடிக்க ட்ரை பண்ணாங்க. இப்போ மோட்டோ விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டு தான் இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டு ஒரு பெட்டரான ஃபோல்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னு கன்சிடர் பண்ணி விட்டதுனால அவ்வளோவா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க பெஸ்ட்டாக கொடுக்கல. அதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கல. ஸ்னாப்ட்ராகன் 710 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் 855 கொடுக்கல நம்மளுக்கு. 710 ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஃபோனோட முக்கியமான ஃபீச்சருக்கு வரும். அதாவது ஃபோல்டு. இந்த ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேலேருந்து கீழே ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனில் 2 டிஸ்பிளே இருக்குது. அதாவது நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் ஒரு டிஸ்பிளே வரும். அது 2.7 இன்ச் டிஸ்பிளே. நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஒரு டிஸ்பிளே வரும். அது 6.2 இன்ச் டிஸ்பிளே. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்பிளேவும் டச் தான். ஸோ நீங்கள் முன்னாடியிலேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ரியர் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 2019 இருக்கும், 2020 போகிறோம். இன்னும் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காது. நம்மளுக்கு நல்லாவே குறிக்குது. இவங்க மற்ற எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபோல்டில் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஒஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு இந்த ஃபோனை ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா வச்சு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியான செல்ஃபி கிடைக்கும் மெயின் கேமரா மூலமாக. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே ரியர் கேமராவாக மாறிடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதுவும் பெரிய ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாட்ச் இருக்குது இந்த கேமராவில். நாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க, ஃபோன் கால் அட்டென்ஸ் பண்ண. அப்புறம் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெசில்ஸ் செம்ம திக்காக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர், கிரில், சார்ஜிங் போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க கொடுக்க வேண்டிய ஆப்வியஸ் ஒரு விஷயம்தான். பேட்ரி கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 2510 mAh பேட்டரி தான் இது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மி, ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 15W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். டைப் சி தான் இது. ஸோ பேட்டரி ஏன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது ஃபோன். அதனால் உங்களால் இப்போதைக்கு இவ்வளோ தான் பேட்டரி வைக்க முடியும். ஸோ இது அதான் சொன்ன மாதிரி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபோனில் ஒரு இனோவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அடுத்த தலைமுறை, ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வரணும் இந்த ஃபோனில் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனோவேஷன், ஒரு ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம நிறையா அந்த மாதிரி ஃபோன்ஸ் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நம்ம எல்லார் கையிலையும் ஒரு ஃபோல்ட் ஃபோன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தீம் மாதிரி இருக்குது இந்த ஃபோன் பார்த்த வரைக்கும். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது $1500 லான்ச் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐஃபோனே வெறும் $1000 தான். பட் இது $1500 வருது. ஸோ கொஞ்சம் ஹை தான். அதனால தான் சொல்கிறேன், இது டெய்லி யூஸ் பண்ணுற ஃபோன் கிடையாது. ஸோ ஒரு இனோவேஷன், ஒரு யூடியூபர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் வாங்கலாம். டெய்லி யூஸ் வாங்க முடியாது கன்ஃபார்மாக. டெய்லி யூஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது இந்த கம்பேர் பண்ணும்போது. பட் ஒரு இனோவேஷன் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக நம்ம வாங்கி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சாம்சங் ஃபோல்டில் வந்து பார்த்தோம். நம்ம வந்து டிஸ்பிளேவே வந்து அப்படியே கர்வாக தான் பெண்ட் ஆச்சு. இது வந்து பெர்ஃபெக்ட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப், ஒரு பிரிக் ஷேப்பில் வந்து பெண்ட் ஆகுது க்ளீனாக. அந்த பெண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 லேயர்ஸ், அதாவது 3 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ஒரு பார்ட், கீழே இருக்கிற ஒரு பார்ட், நடுவில் இருக்கிற அந்த பெண்ட் பார்ட். இது வந்து 3மே சேர்த்து ஒரு இதாக இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. டிஸ்பிளேயில் பெண்ட் பண்ணுற இடத்துல எந்த ஒரு ஃபோல்டுமே கிடையாது. ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஃப்ளாட்டாக இருக்குது. அதுவும் ஒரு நல்ல இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2 ஒரு பின்ஸ் மாதிரி இப்படி இருக்குது. நீங்கள் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி ஃபோல்ட் ஆகிக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பின்ஸ் வந்து அந்த ஃபோல்டு பண்ணுற இடத்த இப்படி அடைச்சிக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு லேயர் கிடைக்கும். அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபோல்டுலேயே இது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஃபோனாக வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. பட் நிறையா பேருக்கு வந்து அவங்க இன்னும் லான்ச் பண்ணல. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் இருந்து தான், அதாவது 2020 ஜனவரிக்கு அப்புறம் இருந்து தான் நம்மளுக்கு வந்து இது வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வரும், நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வருமா அப்படிங்கிறது தெரில. பட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் இந்தியாவில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லலை இந்தியாவில் வருமா அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக நம்ம இந்த ஃபோன் பார்க்கும்போது நம்ம டெய்லி லைஃப்க்கு கன்ஃபார்மாக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோன் பற்றி நம்ம போட்ட வீடியோ எதுக்கு இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண முடியாட்டியும் இது வந்து ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு கீயாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்துருக்கலாம். 855, அப்புறம் வந்து நல்ல ஒரு பேட்டரி பவர், நல்ல கேமரா. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஃபோன்லேயும் 4 கேமரா வந்துருச்சு. ஐஃபோன்லேயே 3 கேமரா விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதிர்பார்க்கறதுலாம் தப்பில்லை. பட் அவங்க வந்து எதிர்பார்க்கறத விடலை. பட் நெக்ஸ்ட்டு வர ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.